السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم إنك عفو تحب العفو فاعف عني. ரவாஹு திர்மிதி. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையின் 25வது தொழுகையாக ஒற்றைப்படை தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இந்த இரவுகோட லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, நீங்கள் லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமிக்க இரவை ரமலான் மாதத்தின் கடைசி 10களில் ஒற்றை படைகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதன் அடிப்படையில் இது ரமலான் மாதம் கடைசி 10 ஒத்தப்படை அப்படிங்கிறனால இந்த இரவு கூட புனிதமிக்க இரவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்ம 21வது இரவுல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எவ்வாறு துஆ செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு பார்த்தோம். 23ல எவ்வாறு தௌபா செய்தால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்குரிய தலைப்பு என்ன என்று சொன்னால், நிம்மதியான குடும்பத்தின் ரகசியம். புரியுச்சா? இந்த குடும்பவியல் வாழ்வியல் வேணுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமையெல்லாம் விட்டு சொல்லாம இந்த குடும்பவியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை நான் சொல்லிடுறேன். தலைப்பு என்ன? நிம்மதியான குடும்பத்தின் ரகசியம் அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தலைப்பை நான் ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மள பல பேருக்கு நிம்மதியே இல்லை. கோடி கோடியா சொத்து பத்து வச்சுக்கிறாங்க, பேசினா கேட்டா என்ன இல்லை, நிம்மதி இல்லைங்க அப்படின்னு பெரும் கோடீஸ்வரர்களே நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நிம்மதிக்காக மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் நிம்மதிக்காக எங்கேயோ போயிடுறாங்க, இமயமலைக்கு கூட போயிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதா இந்த தலைப்புடைய நோக்கம். இதுல பாத்தீங்களாக்க கணவனுக்கு நிம்மதி இல்லை, மனைவிக்கு நிம்மதி இல்லை, பெற்றோர்களுக்கு நிம்மதி இல்லை, பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கணவனுக்கு மனைவியினால் நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி இல்லாம நிம்மதியை தூக்குறாங்க பாருங்க, தூக்கத்தை கலைக்கிறாங்க பாருங்க. யார் என்று சொன்னால், கணவனுக்கு மனைவியினால் நிம்மதி இல்லை, மனைவிக்கு கணவனால் நிம்மதி இல்லை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால் நிம்மதி இல்லை. அப்ப யாரு நிம்மதியை தரணுமோ அவங்க என்ன பண்றாங்க, நிம்மதியை குழி தோண்டி புதைக்கிறாங்க. அப்படிங்கிறனால நம்ம நிம்மதிக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த செய்தி. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு துவாவை நம்ம எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னால அல்லாஹ்ட்ட துவா செஞ்சிட்டு இறங்கணுமா இல்லையா? அதனால
நம்முடைய குடும்பம் நிம்மதியான குடும்பமாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஒரு துஆவை மறக்காம நம்ம எல்லாரும் அதிகமா கேட்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். அது என்ன துஆ என்று சொன்னால், திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 25வது அத்தியாயத்தின் 74வது வசனத்திலே அந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த துஆவுக்கு முந்திய ஆயத்துகள் நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, இபாதுர் ரஹ்மான், இறைநேசர்கள், அவுலியாக்கள் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த துஆக்களை யார் கேட்பாங்கன்னு சொன்னா, யார் கேட்பாங்க? அவுலியாக்கள் இந்த துஆவை கேட்பாங்க. யார் இந்த துஆவை கேட்கிறாங்களோ அவங்க யாரு? நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அப்படியே அவுலியாக்களுடைய பண்புகளை பற்றி சொல்லிக் கொண்டே வருகிற போது அந்த 25வது சூராவுடைய 74வது ஆயத்தில் பேசுவான், அவுலியாக்கள் இந்த துஆவை கேட்பார்கள். என்ன துஆ? ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்கிற துஆவை கேட்பார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. இதற்குரிய பொருள் என்ன? எங்கள் இறைவனே, எங்களுடைய மனைவி மக்களிடமிருந்து எங்களுக்கு நீ எதை தருவாயாக? நிம்மதியை, சந்தோஷத்தை, கண்குளிர்ச்சியை தருவாயாக. நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் மனைவி மக்கள் என்று பொருள். நம்ம மனைவி இந்த துஆவுக்கு அஸ்வாஜ், ஜௌஜ் என்று சொன்னால் ஜௌஜுக்கு அரபில ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்னு கணவன் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது, இரண்டாவது அர்த்தம் என்ன? மனைவி என்ற அர்த்தமும் இருக்கிறது. அப்ப நான் ஏன் ஜௌஜி என்று சொன்னால் என் மனைவி என்று பொருள். என் மனைவி என்னுடைய ஜௌஜி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என் கணவன் என்று பொருள். இந்த ஜௌஜுங்கிற வார்த்தைக்கு பன்மைதான் அஸ்வாஜ் என்பது. இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா, அல்லாஹ்வே என்னுடைய ஜோடியிடமிருந்து, நம்ம கேட்டா மனைவி, மனைவி கேட்டா என்ன? கணவனிடமிருந்து, வதுர்ரியாத்தினா எங்களுடைய பிள்ளை செல்வங்களிலிருந்து எங்களுக்கு எதை தருவாயாக என்று சொன்னால் குர்ரத அயுனின், நிம்மதியை, சந்தோஷத்தை, கண் குளிர்ச்சியை தருவாயா. அவங்கள பார்த்தாலே எனக்கு நிம்மதி, அந்த கண்ணு குளிர்ச்சியா என் மனைவியை பார்க்கிறேன். அதே மாதிரி மனைவி கணவனை பார்க்கறாங்க, நம்ம எல்லாம் பிள்ளைங்களை பார்க்கிறோம். இப்படி பார்த்தாலே என்ன கிடைக்கணும்? கண் குளிர்ச்சி எனக்கு தரணும், எனக்கு நிம்மதி கிடைக்கணும். மட்டுமல்லாமல் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அல்லாஹ்வே எங்களுடைய பிள்ளைகளை முத்தகீன்களாக, இறையச்சமுள்ள பிள்ளைகளாக ஆக்கி அவர்களுக்கு வழிகாட்டிகளாக எங்களை நீ ஆக்குவாயாக என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம நிம்மதி வேணும் என்று சொன்னால் முதல்ல செயலுக்கு முன்னால அல்லாஹ்ட்ட துஆ செய்யணுமா இல்லையா? இந்த துஆ கண்டிப்பா கேட்கணும். யாருக்கெல்லாம் இந்த துஆ தெரியலையோ அவங்க என்ன செய்யணும்? குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கானுடைய 74வது ஆயத்து பாருங்க, படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. கண்டிப்பா இதை கேட்டா நிச்சயமா அல்லாஹ் நிம்மதியை தருவோம் அப்படிங்கிறது முதல் ரகசியம், முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன என்று சொன்னால், பரஸ்பரம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். பரஸ்பரம் என்றால் என்ன? பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். பரஸ்பரம் செய்ய வேண்டிய கடமைகளை, அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கா இல்லையா? நான் மனைவிக்கு சில கடமைகளை செய்யணும், அவங்க என்ன செய்யணும்? எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அதே மாதிரி நம்ம எல்லாம் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அவங்க என்ன செய்யணும்? நமக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இப்படி அவரவர்களுக்குரிய கடமை என்ன செய்யணும்? நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி. இந்த கடமையில முதல் கடமை என்ன என்று சொன்னால், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்ய வேண்டும். அந்த கடமையில் முதல் கடமை என்பது பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோர்களோடு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. எத்தனாவது? இரண்டாவது. உங்களுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கடமையாற்ற வேண்டும். அந்த பல்வேறு கடமைகளில் முதல் கடமை என்ன என்று சொன்னால், பெற்றோர்கள் என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்தணும், அவங்கள மதிக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த கண்ணியம் மதிப்பு என்று சொல்றோம் பார்த்தீங்களா? கண்ணியம் மதிப்பு என்றால் என்ன என்று சொன்னால், இந்த
பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கால்தாத்தி கேட்கணும், அவங்க பேச்சை கேட்கணும், அவங்களுக்கு கட்டுப்படணும். அதான் கண்ணியகர். கண்ணியனா என்ன? நான் ஒரு சொல்றேன், ஒரு ஆள் சொல்றாரு, பாய் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் பாய், உங்க மேல ரொம்ப பாசம், ரொம்ப கண்ணியம் இருக்குது பாய் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றான்னு வைங்க. அவர்கிட்ட பாய் கொஞ்சம் தண்ணி எடுத்து வாங்க பாய் குளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றேன். அவர் என்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு கால் இல்ல, நீங்க போய் எடுத்து குடிங்க, சரியா அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படின்னு சொன்னா வாயில என்ன சொன்னாரு? உங்களை ரொம்ப மதிக்கிறேன்னு சொன்னாரு, என் பேச்சை கேட்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசுல என்ன இல்ல? கண்ணியம் இல்ல, பொய் சொல்றாரு, வாயில சொல்றாரு. நம்ம ஊர் பாஷையில இந்த வாயில வடை சுடாதங்குவாங்க இல்லையா, அது வாயில வடை சுடுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல ஒருத்தர் ஒண்ணுமே உங்களை மதிக்கிறேன் கண்ணியப்படுத்துற ஒண்ணுமே சொல்லல, பை கொஞ்சம் தண்ணி கொடுவாங்க பை அப்படிங்கிறேன், என்ன பண்றாரு? குடும்பம் தர்றாரு, என் பேச்சை கேட்கிற கட்டுப்படுறாரு. அப்படி கட்டுப்பட்டால் என்ன அர்த்தம்? அவருடைய கல்புல எனக்கு கண்ணியம் இருக்குது என்று பொருள். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, பரஸ்பர கடமைகளில் முதல் கடமை ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டிலே அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும், சந்தோஷம் வேண்டும், கண்குளிர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அந்த கடமையில் முதல் கடமை என்பது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம். அந்த கண்ணியம் என்பது அவங்க பேச்சை கேட்கணும், அவங்களுக்கு கட்டுப்படணும். நீ குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்க அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நஹ்லுங்கிற சூறால அல்லாஹ் சொல்லுவான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹ் உங்களுக்காக உங்களுடைய வீடுகளை சுகூனாக ஆக்கினான், அமைதி தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய இல்லமாக அல்லாஹ் ஆக்கினான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நம்ம வீட்டில் அமைதி வேணும், நிம்மதி வேணும், சக்கீனா இறங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? பிள்ளைங்க தாய் தந்தையுடைய பேச்சை கேட்கணும், கட்டுப்படணும் என்பது முதல் முக்கியமான செய்தி. இதுல இந்த கட்டுப்படுற விஷயத்துல பிள்ளைகள் எப்படியெல்லாம் கட்டுப்படணும், என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத நான் சில ஆயத்துகளை சொல்றேன். குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. சூரா பனு இஸ்ராயில் 17வது சூராவுல 23வது ஆயத்துல பிள்ளைகள் பெற்றோர்களோடு எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அல்லாஹ் பேசுகிறான், பிள்ளைகளே உங்களுடைய தாயிடத்தில் தந்தையிடத்தில் நீங்கள் பேசுகிற போதே நீங்கள் எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால் கௌலன் கரீமா, கண்ணியமான முறையில் பேசுங்கள், கண்ணியமான வார்த்தைகளால் பேசுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப தாய் தந்தை இடத்துல பேசும்போது எப்படி பேசணும்? கண்ணியமா பேசணும். அப்ப வார்த்தையில் கண்ணியம் இருக்க வேண்டும், மட்டுமல்லாமல் பேசக்கூடிய விதத்தில், பேசக்கூடிய முறையில் என்ன செய்யணும்? கண்ணியம் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்களாக்க ஒரு மகனோ ஒரு மகளோ தாய் தந்தை கிட்ட அவங்கள விட தாய் தந்தையை விட உயர்ந்த குரல்ல பேசுறாங்கன்னு சொன்னா அது கண்ணியமா? அது மதிப்பா? அது மதிப்பு கிடையாது. அப்ப தாய் தந்தையை விட தாழ்வான குரல் என்ன செய்யணும்? பேசணும். அது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது எப்படி நோன்பு வையின்னு அல்லாஹ் சொன்னனால நம்ம எல்லாம் நோன்பு வைக்கிறோமா இல்லையா? தொழுவுன்னு சொன்னனால நம்ம எல்லாம் தொழுவுறோமா இல்லையா? அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே திருமறை குர்ஆனில் பேசுகிறான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நீங்கள் ரெண்டு பேரும் தாயிடத்தில் பேசும் பொழுதும் தந்தையிடத்தில் பேசும் பொழுதும் கௌலன் கரீமா, குர்ஆன் கரீம் என்று சொல்வார்கள், பார்த்திருப்பீங்க இல்லையா? குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆன், கரீம் என்றால் என்ன பொருள்? கண்ணியமிக்கது, கண்ணியமிக்கது. அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கலாம் என்பது கண்ணியமிக்கது. அந்த வார்த்தையை அல்லாஹ் யாருக்கு போடுறான்னு சொன்னா யாருக்கு போடுறான்? தாய் தந்தைக்கு அல்லாஹ் போட்டு வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நீங்கள் கரீமான வார்த்தைகளை கண்ணியமான வார்த்தைகளால் நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப பரஸ்பரம் செய்ய வேண்டிய கடமைகள்ல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கடமை செய்யணுமா இல்லையா? முதல்ல என்ன வேணும்? மரியாதை வேணும், கண்ணிய செலுத்தனே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி இன்னொரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய ஸஹீஹுல் புகாரில 5971வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க, மன் அஹக்குன் நாசி பிஹுஸ்னி சஹாபதி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் நான் யாருக்கு அதிகம் கண்ணியம் கொடுக்கணும்? மனுஷன்ல நான் என்ன செய்யணும்? யாரை அதிகம் கண்ணியப்படுத்துவது, யாருக்கு அதிகமான கடமை ஆற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு சஹாபி கேட்டார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, யாருக்கு செய்யணும்? உம்முக்க, உங்க உம்மாவுக்கு பண்ணுங்க அப்படின்னாங்க. ரெண்டாவது யாருக்குன்னு கேட்டாரு, ரெண்டாவது உம்மாவுக்கு பண்ணுங்கன்னாங்க. மூணாவது யாருக்குன்னு கேட்டாரு, உம்மாவுக்கு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாலாவது யாருக்குன்னு கேட்டாரு, யார சொன்னாங்க? அபூக்க, அபூக்க, உங்க வாப்பாவுக்கு செய்யுங்க என்று சொன்ன இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஏன் தாய்க்கு தந்தைக்கு இவ்வளவு பெரிய கடமை என்று சொன்னால், தாயை பொறுத்தவரை நம்மள 10 மாசம் 9 மாசம் சுமந்திருப்பாங்க, படாது பாடுபட்டிருப்பாங்க. அது மாதிரி பிரசவ வலி வேதனைப்பட்டு நம்மளை பெற்றிருப்பாங்க. 2 வருஷம் பால் ஊட்டி இருப்பாங்க, தூங்காம நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. இப்படி ஒரு வகையில தாய் கஷ்டப்பட்டிருப்பாங்க. தந்தை என்ன, பையனை படிக்க வைக்கணும், பையனை ஆளாக்கணும், ஒரு ஆளாக ஆக்கி உடனே எவ்வளவு கஷ்டப்படுறோமா இல்லையா? தந்தையாக நம்ம கஷ்டப்படுறோமா இல்லையா? அப்ப கடைசி வரை என்ன செய்வாங்க? தந்தை கஷ்டப்படுவாங்க. அதனால நீங்கள் பரஸ்பரம் செய்ய வேண்டிய கடமையில உங்களுடைய குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பம் நிம்மதியான குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை செய்யணும். கண்ணியம் என்பது கட்டுப்படுதல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல பாத்தீங்களாக்க தாய் தந்தைக்கு கண்ணியப்படுத்தணும். குறிப்பாக வாப்பாவுடைய பேச்சை கேட்கணும், தந்தையுடைய பேச்சை கேட்கணும். ஏன்னா தந்தை தான் தாயை விட அனுபவசாலியா இருப்பாங்க. தாய் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, தந்தை பல ஊருக்கு போவாங்க, பல இடத்துக்கு போவாங்க, வியாபாரம் பார்ப்பாங்க, 4 விஷயங்கள் ஜாஸ்தியா தந்தைக்கு தெரியும். அதனால தந்தைக்கு என்ன செய்யணும்? கட்டுப்படணும், தந்தையை கண்ணியப்படுத்தணும். அப்பதான் அந்த குடும்பம் ஒழுங்கான அமைதியான நிம்மதி தரக்கூடிய குடும்பமா இருக்கு என்று நான் சொல்லவில்லை, ஹதீஸே பேசுகிறது. இமாம் திர்மிதி தங்களுடைய ஜாமியா திர்மிதில 1899வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, ரிலா ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி வ சஹ்துர் ரப்பி ஃபீ சஹ்தில் வாலிதி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்மை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? கண்டிப்பா வேணுமா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும். அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்கே இருக்கிறது? தந்தையின் பொருத்தத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. தந்தை உங்களை பொருந்தி கொண்டால்தான் 1000 ஹஜ் செய்தாலும் சரி, நீங்கள் 1000 உம்ராக்கள் செய்தாலும் சரி, உங்களை தந்தை பொருந்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பொருந்தி கொள்ள மாட்டான். தந்தையின் பொருத்தத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. மட்டுமல்லாமல் தந்தையின் கோபத்திலே, தந்தையின் வெறுப்பிலே யாருடைய வெறுப்பு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய வெறுப்பு இருக்குது, அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது. நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, குடும்பம் நிம்மதியான குடும்பமா இருக்கணும்னு சொன்னா பரஸ்பர கடமையை செய்யணும். அல்ல, முதல்ல பெற்றோர்கள் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். தந்தையுடைய பொருத்தத்தை பெறணும், தந்தையுடைய அன்பை பெறணும். அப்பதான் அந்த குடும்பம் குடும்பமா இருக்கு, அந்த குடும்பத்தில் நிம்மதி கிடைக்குங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் இமாம் திர்மிதி அவர்களே 1900வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. இஸ்லாத்திலே தந்தையுடைய அந்தஸ்து என்ன என்று சொன்னால், அல் வாலிது அவுசத்து அபுவாபில் ஜன்னா, தந்தை தான் சொர்க்கத்தின் தலைவாசலாக இருக்கிறார். சொர்க்கத்துக்கு தலைவாசல் இருக்குமா இல்லையா? சொர்க்கத்துக்குரிய வாசல், சொர்க்கத்துக்குரிய வாசல் யாரு? தந்தை. தந்தை என் சொர்க்கத்துக்குரிய வாசல் என்னுடைய தந்தை. உங்களுடைய சொர்க்கத்துக்குரிய வாசல் யாரு? உங்களுடைய தந்தை. தந்தை தான் சொர்க்கத்தின் நடுவாசலாக தலைவாசலாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் நாடினால் விரும்பினால் சொர்க்கத்தின் தலைவாசலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பினால் அதை உடைத்து நீங்கள் நொறுக்குங்கள், அது உங்க இஷ்டம் அப்படின்னு சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை சொர்க்கத்தின் வாசலோடு ஒப்பிடுறாங்கன்னு சொன்ன, அப்ப தந்தை யாரு? தந்தையுடைய மதிப்பு என்ன? தந்தையுடைய பேச்சை எந்த அளவு கேட்கணும்? அப்பதான் அல்லாஹ் நமக்கு என்ன தருவான்? உயர்வை தருவான், கண்ணியத்தை கொடுப்பான், குடும்பத்துக்கு அமைதியை கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதனாலதான் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, சஹாபாக்கெல்லாம் தந்தையை எப்படி மதிச்சாங்க, தந்தைக்கு எப்படி கட்டுப்பட்டாங்கிறதுக்கு நான் நிறைய ஹதீஸ்களை வரலாறுகளை சொல்ல முடியும். ஒரே ஒரு 2 வரலாறு மட்டும் நான் இந்த விஷயத்தில் சொல்றேன். ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 4698வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்ணுவாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்பாங்க, என் அருமை சஹாபாக்களே, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தின் இலை உதிரவே உதிராது. மரத்துடைய இலையெல்லாம் கொட்டுமா இல்லையா? ஆனா ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தின் இலை என்ன செய்யாது? கொட்டாது. அது எந்த மரம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. கேட்டால் எந்த சஹாபாக்களும் பதில் சொல்லவில்லை. பதில் சொல்லாதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எந்த மரம் என்று சொன்னால், எந்த மரம்? பேரித்த மரமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அது தானா கொட்ட, நம்ம தான் வெட்டணுமே தவிர தானா கொட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சபையை முடிக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் எந்திரிச்சு வர்றாங்க. அந்த சபையில் கலந்து கொண்ட முக்கியமான 3 சஹாபாக்கள், முதல் சஹாபி சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது சஹாபி சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது சஹாபி அவருடைய மகன் அப்துல்லா. யாருடைய மகன்? உமர் பின் கத்தாபுடைய மகன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 சஹாபாக்களும் அதிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி நிகழ்ச்சி இருக்கு பத்தியெல்லாம் கேட்டாங்கல்ல, அதுல கலந்துக்கிட்டாங்க. வெளியே வந்தவனையுமே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா உமர்ட்ட சொல்லுவாங்க, வாப்பாவே, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, அது எந்த மரமுடி எனக்கு தெரியும், அது பேரிச்ச மரமுடி எனக்கு தெரியும் அப்படின்னு வாப்பாட்ட மோமே சொன்னாங்க. சொன்னவனே வாப்பா கேட்டாங்க, எப்ப உனக்கு தெரியும்டா சொல்லிருக்கலாமப்பா, நீ சொன்னா ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டிருப்பாங்களே, நான் சந்தோஷப்பட்டிருப்பானே. நம்ம பார்க்கிறோமே இல்லையே, நம்ம புள்ள துளு வச்சா சந்தோஷமா இருக்குதா இல்லையா? அப்ப நம்ம புள்ள ஜெயிச்சா வெற்றி கொண்டா சந்தோஷமா கிடைக்குது. எப்பா நீ சொல்லிருக்கலாமப்பா, நான் தந்தைங்கிற முறையில் சந்தோஷப்பட்டிருப்பானப்பா என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மகன்கிட்ட கேட்கிறாங்க. சொல்றாங்க, மகன் தந்தையை மதிக்கிறாங்க பாருங்க. சொல்றாங்க, மகன் ரைனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்த, என்னுடைய தந்தையே, நான் சபையிலே பார்த்தேன், சபையில் நீங்கள் இருந்தீர்கள், நீங்க மட்டுமில்ல உங்களை விட மூத்த சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சபையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நீங்களே வாய் திறக்கல, நீங்களே பதில் சொல்லாம இருக்கும்போது நான் எப்படி பதில் சொல்றது? நான் பதில் சொல்றது உங்களையும் மதிக்கிற மாதிரி இருக்காது, அபூபக்கர் சித்திகையும் மதிக்கிற மாதிரி இருக்காது. இந்த 2 பேர் வயசுல மூத்தவங்களை மதிக்கணுமா இல்லையா? அப்ப நம்மளை விட வயசுல மூத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க என்னைய பெற்றெடுத்த தந்தை, உங்களை மதிக்கிறதுக்காகத்தான் இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தும் சொல்லாமல் அமைதி காத்தேன் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா உமர் பின் கத்தாப் பதில் சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இதுதான் சஹாபா. அந்த குடும்பத்தில் அமைதி இருந்தது, அந்த குடும்பத்தில் நிம்மதி இருந்தது, படுத்தா தூங்குனாங்க. என்ன காரணம்? இந்த அளவுக்கு மகன் தந்தையை மதிச்சாரு, இதுதான் காரணம். மட்டுமல்லாமல் இதே அப்துல்லா பின் உமர் அவர்களை பற்றிய இன்னொரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 2552வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிருவாங்க, வாப்பா மௌத்தா போயிட்டாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய மாணவர்களுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுத்தாங்க. அவங்களுடைய மாணவர்களோடு ஒரு உம்ராவுக்கு போறாங்க. உம்ராவுக்கு போகும்போது இடையில ஒரு பாதையில ஒரு 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 காட்டரபி மாதிரி ஒருத்தர், வயசான ஒருத்தர் வர்றாரு. அவர் வாகனத்துல வராம நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த சபைக்கே தலைவராக உஸ்தாதா இருக்கிறாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெரிய மனுஷனை பார்த்தார்ல, அந்த பெரிய மனுஷனுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவர் போட்டிருந்த தலப்பா, அந்த 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 குபார் வாங்கல, அரபியில குபார்னா என்ன, தூசி புழுதி, சவுதியில திடீர்னு தூசி அடிக்கும், அந்த குபார் அடிக்கும், அதுல காத்துக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக காதுல மூக்களை எல்லாம் கட்டிக்கிடுவாங்க. அப்படி ஒரு துணியை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த துணியை அப்படியே அப்துல்லா பின் உமர் அவுத்து யார்கிட்ட கொடுக்குறாங்க? அந்த வயசானவங்க வந்தாங்கல்ல, அவங்க தலையில கட்டி கொடு. தனக்கு தன்னுடைய சேஃப்டியை விட, தன் பாதுகாப்பை விட அவருடைய பாதுகாப்பு, பெரியவங்களுடைய பாதுகாப்பு என்ன பண்ணாங்க? அதை கட்டி விட்டாங்க. கட்டி விட்டது மட்டும் இல்லாம அவங்க வந்தாங்களே வாகன கழுதையில வந்தாங்க. அந்த கழுதைய யாரு கொடுத்துறாங்க அன்பளிப்பாக? அந்த பெரியவருக்கு. நீங்க இந்த வாகனத்துல நீங்க போங்க, நான் நடந்து போறேன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தலப்பாகையையும் தன்னுடைய வாகனத்தையும் அந்த பெரியவருக்கு கொடுத்தாங்க. மாணவர்கள் தாபியன்கள் கேட்டார்கள், உஸ்தாத் அவர்களே, அந்த பெரியவருக்கு நீங்க தலப்பாகையை மட்டும் கொடுத்திருக்கலாமே, அந்த வாகனத்துல நீங்க வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாணவர்களை சொல்றாரு, அவர் யார் தெரியுமா?
என்னுடைய தந்தையின் நண்பர். நான் ஏன் இந்த அளவுக்கு மதிச்சேன்? என் தந்தையின் நண்பர். தந்தையின் நண்பரை மதிக்கிறாங்க பாருங்க. அவர் என்னுடைய தந்தையின் நண்பராக இருக்கிறார். மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை எனக்கு சொல்லிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகத்து வருது. என்ன ஹதீஸ் என்று சொன்னால், இன்ன அபர்ரல் பிர்ரி ஐ யஸில ரஜுலு அஹ்ல உத்தி அபீஹி, ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளில் மிகச்சிறந்த நன்மை என்ன என்று சொன்னால், தந்தையினுடைய மௌத்துக்கு பிறகு, தந்தை ஹயாத்தா இருந்தாலே தந்தையுடைய நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களோடவும் கண்ணியமா இருக்கனே. யாரெல்லாம் தந்தைக்கு நண்பர்களோ அவங்களோட என்ன செய்யணும்? கண்ணியமா இருக்கனே. அது நன்மைகளில் மிகச்சிறந்த நன்மைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கிறாங்க. அந்த நன்மையை பெறுவதற்காக எங்க வாப்பாவுடைய தோஸ்துங்கிறனால நான் என்ன பண்ணேன்? இந்த காரியத்தை பண்ணேன் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம் தந்தையை மதித்து பதில் சொல்லாம இருக்கிறாங்க. இரண்டாவது பக்கம் வயசுல மூத்த அபூபக்கர் சித்திக்க மதிச்சு அமைதி காத்தாங்க. மூணாவது பக்கம் பாத்தீங்களாக்க தந்தையுடைய நண்பராக இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தலப்பாகைய வாகனத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன. அப்ப பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செஞ்சனால அங்க என்ன இருந்துச்சு? அந்த குடும்பத்தில் அமைதி இருந்துச்சு, அந்த குடும்பத்தில் நிம்மதி இருந்துச்சு. அப்ப அமைதி நிம்மதி வேணும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? முதல்ல துவா, ரப்பனா ஹபுலனாங்கிற துவாவை செய்யணும். இரண்டாவது பரஸ்பர கடமைகள். முதல் கடமை பிள்ளைகள் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், ஒன்னாவது. இரண்டாவது பாத்தியலாக்க மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அப்பதான் நிம்மதி கிடைக்கும். மனைவி என்ன செய்யணும்? கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடமை என்றாலே கண்ணியம் என்று சொன்னாலே என்ன? பேச்ச கேட்கிறது, அதான் கட்டுப்படுறது. இது நான் சொல்லல, சொல்றது யாரு? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகிறான் திருமறை குர்ஆனிலே. சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே ஃபஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், சாலிஹான பெண்கள் யார் என்று சொன்னால் யார் இது? 5 வேளை தொழுகிறாங்கல்ல, அவங்களையெல்லாம் அல்லாஹ் சொல்லல. நோபோ அவங்க அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை என்பது ரெண்டாவது. மூணாவது, முதல்ல என்ன செய்யணும்? கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தேவை உள்ளவன், கணவன் தேவை உள்ளவன், அவனுக்கு கடமையாற்றனே. முதல் கடமை என்ன என்று சொன்னால், அவள் கணவனுக்கு கட்டுப்படுவாள். அவள் என்ன செய்வாள்? கணவனுக்கு கட்டுப்படுவாள். அவ ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்படுவது, கணவனை மதிப்பது, கணவனை கண்ணியப்படுத்துவது. அதான் கண்ணியம் என்பது கட்டுப்படுதல், அதான் யதார்த்தம். அப்ப மனைவி என்ன செய்யணும்? கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது கட்டுப்படனே. ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 3679வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்கல்ல, அதுல சொர்க்கத்துக்குள்ள போறாங்க, சொர்க்கத்தை பார்க்கறாங்க. அதுல யார பார்க்கறாங்கன்னு சொன்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. யார பார்த்தாங்க? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. யாருடைய உம்மா இவங்க? யாருடைய தாயாரு? அனஸ் பின் மாலிக். உங்களுக்கு நல்லாவே தெரியும், அனஸ் பூத்த சஹாபி, முக்கியமான சஹாபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க உம்மா தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பார்க்கறாங்க? சொர்க்கத்துல பார்க்கறாங்க. சொர்க்கத்தில் பார்த்து விட்டு மிஹராஜோடு கீழே வர்றாங்க. கீழே சொல்றாங்க, ஏமா நான் உங்களை சொர்க்கத்துல பார்த்தேன், உங்களை நான் சொர்க்கத்துல பார்த்தேனே, நீங்க சொர்க்கத்துக்கு கண்டிப்பா போவீங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் கணவனுக்கு செய்த பணிவிடைகள், நீங்கள் கணவனுக்கு செய்த கட்டுப்படுதல். இந்த கட்டுப்படுதல் கணவனுக்கு செய்த பணிவிடை தான் உங்களை எங்கே அனுப்புகிறது? சொர்க்கத்துக்கு அனுப்புகிறது என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அந்த அம்மாட்ட சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அமைதி வேணும், குடும்பத்தில் நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா கடமையில பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அதே மாதிரி மனைவி என்ன செய்யணும்? கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுக்கு தெரியும், அதுகளை பண்ணனே. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க கணவனும் மனைவிக்கு செய்ய வேண்டிய மனைவியை கண்ணியப்படுத்தணும். எப்படி பிள்ளைகள் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டுமோ, அது மாதிரி மனைவி கணவனை கண்ணியப்படுத்த வேண்டுமோ, அது மாதிரி கணவனும் மனைவியை கண்ணியப்படுத்த வேண்டும். மனைவிக்கு கண்ணியம் இருக்குதா இல்லையா? இருக்குதுல, அவங்களே கண்ணியப்படுத்தணும்ல. அப்ப நிறைய பேர் ஆம்பளை அவளுக்கு என்ன கண்ணியம், அந்த ஸ்டைல்ல போயிடுறாங்க. அந்த பேச்சு இருக்க கூடாது. நமக்கு எப்படி ஒரு கண்ணியம் அந்த மாதிரி இருக்குமோ, அது மாதிரி கட்டுப்படுதல் என்பது இல்லாட்டியாலும் அவருடைய அந்த உணர்வுகளை மதிக்க வேண்டும்.
மனைவிக்குன்னு உணர்வுகள் இருக்குமா இல்லையா? அந்த உணர்வுகளை என்ன செய்யணும்? மதிக்கணும். அந்த மனைவியுடைய உணர்வுகளை மதித்தால், உணர்வுகளுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுத்தால் அந்த வீட்டில் வந்து அமைதி கிடைக்கும். அங்கே சக்கீனா சுக்கூன் இருக்கு, மன நிம்மதி கிடைக்கும். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, மனைவியுடைய உணர்வுகளை எப்படி மதிச்சாங்க, எப்படி மனைவியை கண்ணியப்படுத்தினாங்கிறதுக்கு ஒரு அழகான ஹதீஸ். அபூதாவுல இமாம் அபூதாவு இந்த ஹதீஸ் பதிவு பண்ணுவாங்க. உங்களுடைய மனைவி ஒரு தவறை செய்தால், ஒரு குற்றத்தை நீங்கள் கண்டால், நீங்கள் சபையில் வைத்து 4 பேருக்கு முன்னால் மனைவியை கண்டிக்க வேண்டாம். மனைவி ஒரு தப்பு செய்யறாங்க, மனைவி திட்டுறோம், மனைவியை வந்து கண்டிக்கிறோம். ஏன் கண்டிக்காதீங்க? நம்ம அம்மா நம்ம ஹாலில் வச்சு பண்ணாதீங்க. நம்ம அம்மா வாப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்கல்ல, அங்க வச்சு என்ன பண்ணாதீங்க? மனைவியை கண்டிக்காதீங்க. ஏன் கண்டிக்காதீங்க? அவங்களுக்கு கண்ணியம் இருக்கேன், மனசு வலிக்கும். அதனால அங்க வச்சு கண்ணிக்காம வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், எங்க பண்ணனே? 4 சவத்துக்கு ரூமுக்குள்ள கொண்டு போங்க, ரூமுக்கு கூட்டு போங்க. ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள கணவன் மனைவி 2 பேரும் மட்டும் இருப்பாங்கல்ல, அப்ப என்ன செய்யுங்க? ஏமா நீ இப்படி பேசுறது வந்து சரியில்லைமா, தப்பு, இந்த செயலை வந்து தப்பு. அந்த உபதேசமோ அந்த கண்டிப்போ அந்த கணவன் மனைவிக்கு மட்டும் தான் தெரிய வேண்டுமே தவிர யாருக்கு தெரியக்கூடாது? அம்மாவுக்கோ வாப்பாவுக்கோ பெத்த பிள்ளைக்கோ தெரியக்கூடாது. அதான் அவர்களை கண்ணியப்படுத்த, அவங்களுக்கு கண்ணியம் இருக்கு, அந்த கண்ணியத்தை வந்து காப்பாத்தனே. அதே மாதிரி பாத்தியலாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு சிலாகித்து சொல்றாங்கன்னு சொன்னா, இமாம் முஸ்லிம் 2334வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மனைவி என்பவள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம். மனைவி யாரு? அல்லாஹ்வுடைய அமானிதம். நான் ஒரு பொருளை அமானிதமாக கொடுத்தால் நீங்கள் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஒருவன் அமானித மோசடி செய்யறான்னு சொன்னா அவன் யாரு? முனாஃபிக்கு. மனுஷன் கொடுத்த அமானிதத்தை மோசடி செய்தாலே முனாஃபிக் என்று சொன்னால், மனைவி மனைவி எனக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதம். உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு யாரு கொடுத்த அமானிதம்? அல்லாஹ் கொடுத்த அமானிதம். இத மனைவிமார்களை அமானிதம் என்று அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் அந்த அமானிதத்துக்கு கண்ணியம் இருக்குதா இல்லையா? அந்த கண்ணியத்தோடு காப்பாற்றணுமா, பாதுகாக்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவை படைத்தானா இல்லையா? உறவை படைத்து இந்த உறவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உறவை நீங்கள் பேணுங்கள். யார் உறவை பாதுகாத்தாரோ பேணினாரோ அவரை நான் பாதுகாப்பேன், நான் உதவி செய்வேன் அல்லாஹ் சொல்றான். யார் உறவை பாதுகாக்கவில்லையோ பேணவில்லையோ அவர் நான் என்ன செய்ய மாட்டேன்? பாதுகாக்க மாட்டேன், பேண மாட்டேன் என்றெல்லாம் ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சான். அல்லாஹ் தான் மௌத்தை படைச்சான், அல்லாஹ் தான் ஹயாத்தை படைச்சான், அல்லாஹ் தான் அம்புடை படைச்சான். இந்த உறவு முறை என்பதை அல்லாஹ் படைத்தானா இல்லையா? இந்த உறவு முறையை அல்லாஹ் படைத்து முதல் உறவினராக அல்லாஹ் யாரை படைத்தான் என்று சொன்னால் யாரை படைத்தான்? முதல் உறவினர் யாரு? தாயா மனைவியா? முதல் உறவினர் உங்களுக்கு முதல் உறவு யாரு? தாயா மனைவியா? கீழே வீட்டில் இருக்காங்களோ இல்லையா? சரியா? அதாவது முதல் உறவினர் யார் என்று சொன்னால் யாருதான்? மனைவிதான். அதான் முதல் உறவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை ஹலகுது பியதைய, இவருடைய 2 கைகளால் ஆதமை படைத்தேன். அல்லாஹ் படைச்சிட்டான். படைச்சப்பட்டு ஆதம நபி அல்லாஹ் படைச்சிருக்கும் போது அவங்களுக்கு அம்மா இல்ல, வாப்பா இல்ல, அண்ணன் இல்ல, புள்ளை இல்ல, பொண்டாடி இல்ல, யாருமே கிடையாது. அப்படித்தானே? உறவினர்னு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஒன்ன படைக்கிறான். யாரை படைத்தா? அவங்க எலும்பிலிருந்து ஹவ்வாவை படைத்தான். அப்ப ஆதமுக்கு முதல் உறவினர் யாருதான்? மனைவி. அது மாதிரி மனைவிக்கு முதல் உறவினர் யாரு? கணவன். அதுக்கு பிறகுதான் உம்மா, அதுக்கு பிறகுதான் வாப்பா, அப்புறம் தான் பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க. அப்ப உறவை அல்லாஹ் படைத்து அந்த உறவில் முதல் உறவாக அல்லாஹ் மனைவியை படைத்தான் என்று சொன்னால் அந்த உறவை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? கண்ணியப்படுத்த வேண்டுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினாங்க, மனைவியுடைய அந்த உணர்வுகளுக்கு பத்தியெல்லாம் அந்த உணர்வுகளை எந்த அளவுக்கு மதிச்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 5236வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. ஒரு பெருநாள் அன்னைக்கு சஹாபாக்கள், இந்த அபிசீனிய சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுடைய மஸ்ஜித் நபவில வீர விளையாட்டு விளையாடுறாங்க. அது ஆயிஷா நாயி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு நான் இந்த விளையாட்டை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆசைப்பட்டாங்க. ரசூல் என்ன பண்ணாங்க? பாருமா அப்படின்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப நேரம் பார்க்கறாங்க, ரொம்ப நேரம் பார்க்கறாங்க. நில்லு நில்லுடு நின்று
ரொம்ப நேரம் பார்த்த பிறகு அவங்கள நம்மலாம் கூப்பிடல, நம்ம எல்லாம் ஒரு கடைக்கு மனைவியை கூட்டிட்டு போறோம்னு சொன்னா அவங்க 4 சேலைகளுக்கு 400 சேலையை பார்க்க தான் செய்வாங்க. நமக்கு சபுர் பத்தாது, சபுர் பத்தாம பேசுவோம், திட்டுவோம், இனிமே வரவே மாட்டோன்றுவோம். அதான் நம்ம ஸ்டைலு. ஆனால் சுபஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு நமக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாம்ராஜ்யத்தின் அதிபராக இருந்தார்கள், மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தார்கள். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய ரசூலு, மறுபக்கம் என்ன, அந்த அரசாங்கத்துடைய தலைவராக இருக்கிறாங்க. அவங்க நின்று மனைவிக்கு கூடவே நின்று எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் அவ்வளவு பாருமான்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு வாலிப பொண்ணுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அந்த அளவுக்கு நேரம் நின்று நான் பார்த்தேன். நானா வர ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிடல அப்படின்னு ஆயிஷா நாயகி சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய உணர்வை மதிச்சாங்களே இல்லையா? அப்படி மதிச்சா வீட்டுல சண்டை வராது. புரியுச்சா? பிள்ளைங்க பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும், அதே மாதிரி மனைவி என்ன செய்யணும், கணவனை கண்ணியப்படுத்தணும், கணவனை என்ன செய்யணும், மனைவியை கண்ணியப்படுத்தணும். மனைவிக்குன்னு கண்ணியம் இருக்குது, மனைவியை கண்ணியப்படுத்தணும். பாருங்க, ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 5189வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. எனக்கு கூட முந்தா நாள் ஒரு கேள்வி வந்துச்சுல, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், ஆனா அவர் என்ன செய்வார்னு சொன்னா வீட்டுக்கு வந்துட்டா என்கிட்ட ஒரு போன்லயே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் போனு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு சொன்னாங்களா இல்லையா? அதை வாசிக்கும் போது நீங்கள் சிரிச்சியலா இல்லையா? அப்ப ஒரு 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 ஆண் எப்படி இருக்கணும், ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்கிறதுக்கு பாருங்க. இந்த ஹதீஸ ஆயிஷா நாயகி சொல்றாங்க. 11 பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த 11 பெண்களே எங்க வீட்டுக்காரர் எப்படி எப்படி அப்படின்னு இந்த பெண்ணு அவங்க வீட்டுக்காரரை பத்தி நல்லதையும் சொன்னாங்க, கெட்டதையும் சொன்னாங்க. அடுத்த 2வது பெண்ணு நல்லது கெட்டதை சொல்றாங்க, 3வது பெண்ணு நல்லது கெட்டதை சொல்றாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு வந்தாங்களாம். அதுல 11வது பெண் இருந்தாங்க பத்தியலா, அவங்க பேர் உம்மு ஸரா. 11வது பெண்ணுடைய பேர் என்ன? உம்மு ஸரா. அவங்க சொன்னாங்களா, என் மாப்பிள மாதிரி சாலிஹான மாப்பிள உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, என்னை அந்த அளவுக்கு மதிப்பாரு, என்னைய கண்ணியப்படுத்துவாரு, எனக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்வாரு, என் மேல அவருக்கு அக்கறை இருக்கும், என் மேல ஆர்வம் இருக்கு, நான் சாப்பிட்டேனான்னு பாப்பாரு, நான் தூங்கிட்டேனான்னு பாப்பாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு, அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருப்பாரு. அப்படியெல்லாம் இந்த 11வது பெண் இருக்கிறாங்கல்ல, எந்த பெண்ணு? உம்மு ஸரங்கிற பெண்ணு. இதையெல்லாம் சொல்றாங்களாம். இந்த இம்புட்டு செய்தியையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்ட்ட சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட. நமக்கு போதும் சரியா, நம்மளே பிஸ்கோத்தா இருந்துகிட்டு ரசூலுல்லாஹ் 11 பேருடைய பேச்சையும் கேட்டாங்கல்ல, அவ்வளவே உட்கார்ந்து. அப்ப என்ன தெரியுது, மனைவி பேசினா கேட்கனே. சில பேர், நிறைய பேர் பார்க்கிறோம், வருவாங்க, வந்துட்டு வீட்டுக்கு வந்தவனையுமே போனை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதானே? வீட்டுக்குள்ள உடம்பு இருக்குங்க, உடம்பு வீட்டுக்குள்ள இருக்கு, ஆனா மனசு ஃபுல்லா என்ன, வெளியே, இது அது 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 எவ்வளவு. அந்த பெண்களுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மேல இவருக்கு அக்கறை இருக்குதா, நம்ம மேல கவனம் இருக்குதா, நம்ம மேல பாசம் இருக்குதா அப்படின்னு அவங்க பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. பாசத்தை மட்டும் இல்ல, பாசம் கொடுத்தாலே நம்ம கொடுக்கிற பாசத்துக்கு அவங்க எக்ஸ்பைரி டேட் வச்சிருப்பாங்க. எவ்வளவு தான் பாசம் கொடுத்தாலே, எப்படி ஒரு பொருளுக்கு அந்த டேட், எக்ஸ்பைரி டேட் முடியுமோ அது மாதிரி அப்பப்ப நம்ம பாசத்தை என்ன செஞ்சுக்கிறேன், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் பெண்ணுடைய யதார்த்தம். அப்படித்தான் பெண்ணுடைய யதார்த்தம். ஆயிஷா நாயகி அப்படித்தான் இருந்தாங்கன்னு சொன்னா, நம்ம கீழே உள்ள ஆயிஷா ஹதீஜாவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப பெண்கள் பாசத்துக்கு ஆசைப்படுவாங்க, பாசத்துக்கு ஏங்குவாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவே குன்துலகி கபீ ஸரஇன் லி உம்மு ஸரஇ. அந்த உம்மு ஸரஇட்ட அவங்க மாப்புல அபூ ஸரஅ எவ்வளவு பாசமா இருந்தாரு, அது மாதிரி நான் உன் மேல என்ன செய்வேன், பாசமா இருப்பேன் அப்படின்னு அந்த கண்ணியத்தை, அந்த பாசத்தை, அந்த அன்பை வெளிப்படுத்தினாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அவ அமைதியான குடும்பமாக, நிம்மதியான குடும்பமாக நம்ம இருக்கு. நிம்மதி வேணும்னு சொன்னா 1வது துஆ செய்யணும், 2வது என்ன செய்யணும், பரஸ்பரம் செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கண்ணியம். அது மாதிரி என்ன, கணவன் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம், அப்புறம் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கண்ணிய மரியாதை, இதையெல்லாம் கரெக்டா கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்களாக்க பிள்ளைங்களுக்கு உணர்வுகள் இருக்கும்,
பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு உணர்வுகள் இருக்கேன், பிள்ளைங்களை மதிக்காட்டியால உணர்வை மதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வயசு கம்மியாக தான் இருக்கேன், எனக்கு 40 வயசு அப்படின்னு சொன்னா என் பிள்ளைக்கு வந்து 20 கூட இருக்காது, அப்படித்தானே? 25 வயசு கல்யாணம் முடிச்சிருப்போம், 15 வயசு தான் இருக்கேன். அப்ப நம்ம எல்லாம் நம்ம பிள்ளை மூத்த பிள்ளைய விட 25 வயசு மூத்தவங்களா தான் நம்ம எல்லாம் இருப்போம். அப்ப நம்ம பிள்ளை மதிப்பு ரெண்டாவது, ஆனால் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும். குழந்தையுடைய உணர்வுக்கு மதிப்பளித்தால் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்கும், அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கு. அந்த உணர்வுகளை மதிக்காம நீ என்ன நான் பெத்த புள்ளதானே தவிர அடிமையா? நம்மள பிள்ளைய படைச்சோம், நம்ம பிள்ளைய படைச்ச ஹாலிக்கு கிடையாது, நம்ம பிள்ளை நமக்கு வந்து அடிமை கிடையாது, நம்ம மூலமா அல்லாஹ் தந்தையா அல்லாஹ் ஆக்கி வச்சுக்கிறான். அப்ப பிள்ளைங்களுடைய உணர்வை மதித்தால் அந்த குடும்பத்தில் வந்து அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்களாக்க இன்னைக்கும் ஸ்ரீலங்காவில் பிள்ளைங்களை கண்ணியமா பேசுவாங்க. பிள்ளைங்க வாங்க போங்க. இன்னைக்கு நான் ஸ்ரீலங்காவில் பார்த்துருக்கிறேன், நான் சவுதியில் பார்த்துருக்கிறேன். சவுதி வீடுகளுக்கு போனமாக்க பிள்ளைங்களை எங்க வாங்க, அப்துல்லா வாங்க, இஸ்மாயில் உட்காருங்க, இப்ராஹிம் சாப்பிடுங்க, யாரு உம்மா வாப்பா, உம்மா சின்னோட பிள்ளையா இருக்கேன், வாங்க போங்க, அப்படித்தான் பேசுவாங்க. நம்ம டேய் வாடா சரிடா, இதான் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலு. அப்ப பிள்ளைங்களை வந்து வாங்க போங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு கண்ணியமா பேசுறாங்க. பிள்ளைங்களுடைய உணர்வுகளுக்கு ரசூலுல்லாஹ் மதிப்பு கொடுத்தாங்க. உதாரணம் பார்த்தீங்களா, பெத்த புள்ள மட்டும் இல்லைங்க, எல்லா புள்ள உணர்வுக்கு ரசூலுல்லாஹ் மதிப்பு கொடுத்தாங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 707வது ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுக்கிட்டு இருக்காங்க, பெரிய சூரா ஓதலான்னு முடிவு பண்ணுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்ணுச்சு? அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிள்ளையுடைய உணர்வை மதிக்கிறாங்க, அந்த பிள்ளையுடைய தாயின் உணர்வை மதித்தார்கள். பெரிய சூரா ஓதிக்கிட்டு இருந்தா புள்ள பாட்டு அழுதுகிட்டு இருக்கேன், உம்மாவுக்கு நிம்மதியா தொழுவ முடியுமா? நிம்மதியா தொழுவ முடியாது. உம்மா மட்டும் இல்ல, மற்றவங்களும் நிம்மதியா தொழுவ முடியாது. அப்ப பாருங்க, குழந்தையின் உணர்வை மதிக்கிறாங்க, தாயின் உணர்வை மதிச்சாங்க, தொழுகையாளிகள் முசல்லிகள் இருக்கிறாங்கல்ல அவங்க உணர்வை மதிச்சாங்க, எல்லாருடைய உணர்வை மதிச்சு தொழுகையை சுருக்கமா முடிக்கிறாங்க. முடிச்சு போட்டு சொல்லுவாங்க, நான் பெரிய சூரா ஓலான் தான் ஆரம்பிச்சேன், ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டேன், அதனால தான் அந்த புள்ள குழந்தையுடைய உணர்வை நினைச்சு பார்த்தேன், தொழுகையிலேயே அந்த குழந்தையுடைய உணர்வை நினைச்சு பார்த்தேன், தாயுடைய உணர்வை நினைச்சு பார்த்தேன், தொழுகையாளுடைய உணர்வை நினைச்சு பார்த்தேன், அதனால தான் தொழுகை நான் சுருக்கமா முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. அப்ப பெத்த புள்ளையோ மத்த புள்ளையோ பிள்ளைங்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். ஒரு ஹதீஸ் இமாம் நசை 1141வது ஹதீஸ பதிவு பண்ணுவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைப்பாங்க. அந்த தொழுகையில பாத்தியலாக பிள்ளைங்க உணர்வை எப்படி மதிக்கிறாங்க பாருங்க. தொழுகையில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் பண்ணும்போது ஏறி மேல உட்கார்ந்துக்கிட்டார். சின்னொரு புள்ள பாய், சின்ன புள்ள பேர புள்ள ரசூலுல்லாஹ்வுடைய சுஜூதுல என்ன பண்ணிருச்சு? ரசூலுல்லாஹ் தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சும்மா தொழுவல இமாமான்ட்டு தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்னோரு புள்ள ஒடியாந்து ரசூலுல்லாஹ்வோட சுஜூல கடந்தாங்கல்ல, அப்படியே கழுத்துல தோல் மேல முதுகுல ஏறி கழுத்தை கட்டி பிடிச்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்க யோசிக்கிறாங்க, எந்திரிச்சா புள்ள கீழே விழுந்துருமோ, உணர்வு மதிக்கிறாங்க பாருங்க. ரொம்ப நேரம் சுஜூது பண்றாங்க. அப்ப புள்ளையுடைய பாதுகாப்பு, புள்ளையுடைய உணர்வை மதிக்கிறாங்க. அப்புறம் புள்ள இறங்குது, மெதுவா அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க? எந்திரிச்சாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப புள்ள பேர புள்ளையுடைய உணர்வை ரசூலுல்லாஹ் மதிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தியலாக்க உங்களுக்கு தெரியும், வசியத்து பண்றோம்ல, வசியத்துனா என்ன? வசியத்துனா வசியத்து சரியா? வசியத்துனா என்ன? மூத்தா போறதுக்கு முன்னால, சரியா? மூத்தா போறதுக்கு முன்னால, இப்போ மூத்தா போறதுக்கு முன்னால சொன்னா மட்டும் வசியத்து இல்ல, எப்ப சொன்னாலும் ஒரு உபதேசம். அதாவது நீங்க இந்த வாக்குறுதி, நீங்க இந்த பள்ளிவாசலுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, இந்த எத்தீம்கானாவுக்கு அவ்வளவு கொடுத்துருங்க, இந்த ஏழைக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, அந்த நல்லது செய்ய சொல்றோம் பத்தியாலா, அதுக்கு பேர் வசியத்து. புரிஞ்சா? மார்க்கத்தில் வசியத்தை செய்யலாமா கூடாதா? வசியத்தை செய்யலாம். வசியத்தை எவ்வளவு பண்ணலாம்? சொத்துல 3ல ஒரு பகுதி. புரிஞ்சா? நீங்கள் 30 கோடி வச்சுக்கிறீங்கல்ல, இந்த 30 கோடியோ 10 கோடி பண்ணிக்கலாம். புரியுதா? அப்ப உங்களுடைய சொத்தில், உங்களுடைய சொத்து பத்துக்கள்ல 3ல ஒரு பகுதி அதிகப்படியா வசியத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா வசியத்தலி வாரிசின், நீங்கள் வசியத்து பண்ணுங்கள், ஆனால் வாரிசுகளுக்கு நீங்கள் வசியத்து பண்ண வேண்டாம். பிள்ளைங்களுடைய உணர்வை மதிக்கிறாங்க பாருங்க. வாரிசுனா யாரு? பிள்ளைங்க, அவங்க தானே வாரிசு.
வாரிசுக்கு வசியத்து பண்ண மூத்தா போன பிறகு சொத்தை எப்படி பிரிப்பாங்க? முதல்ல இந்த வசியத்து சொன்ன பத்தியலா அதை எடுத்து முதல்ல கொடுத்துடணும். அப்புறம் தான் சொத்துரிமை பிரகாரம் பிரிக்கணும். புரியுதா? எனக்கு 2 புள்ளைன்னு வைங்களேன். நான் ஒரு பையனுக்கு எப்பா என் சொத்துல காவாசி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சரியா? காவாசி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மௌத்தா போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப என் சொத்தை எப்படி பிரிக்கிறேன்னு சொன்னா, முதல்ல என் சொத்தை வச்சு என் கஃபன் தஃபனுக்குரிய செலவு செய்யணும். ரெண்டாவது கடன் விட்டு விட்டு போயிருந்தால் கடன் என்ன செய்யணும்? அடைக்கணும். மூணாவது வசியத்து பண்ணிட்டு போயிருப்பார்ல, அந்த வசியத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். நாலாவது வாரிசுகளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப ஒரு பையனுக்கு வசியத்து பண்ணியிருந்தா அவருக்கு முதல்ல வசியத்து காசை சொத்து காவாசி கொடுத்துருவாங்க. அப்புறம் முக்காவாசி பிரிப்பாங்கல்ல, முக்காவாசி பிரிக்கும் போது அந்த இன்னொரு பையனுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே காசு இவருக்கு கிடைக்கும். அப்ப இவருக்கு டபுள் காசு கிடைக்கும், சொத்து கிடைக்குது. இவருக்கு ஒரு சொத்து கிடைக்குது. அப்ப ரசூல் பாருங்க, பிள்ளைங்களுடைய உணர்வை மதிக்கிறாங்க, மதிச்சு சொல்றாங்க, லா வசியத்தலி வாரிசின், நீங்கள் மற்றவங்களுக்கு வசியத்து பண்ணுங்க, யாருக்கு பண்ணாதீங்க? வாரிசுகளுக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்க, நீங்க ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறீங்க, ஒரு பிள்ளை என்ன செய்யறீங்க? கல்யாணம் முடிக்கிறீங்க. கல்யாணம் முடிக்கும் போது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் இந்த பொண்ணு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கேட்கறமா கேட்க கூடாதா? பையனுடைய அனுமதி இல்லாமல் கல்யாணம் முடிச்சு வைக்கலாமா? வைக்க முடியாது. ஒரு பொண்ணுகிட்ட கேட்கறீங்க, பொண்ணுடைய உணர்வை மதிக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்களாக்க கன்னி பெண்களாக இருந்தால் என்ன சொல்ல மாட்டாங்க? வாயை திறந்து பதில் சொல்ல. அப்படி ஹதீஸ் வருது, இமாம் முஸ்லிம் 2773வது ஹதீஸ். கன்னி பெண்களாக இருந்தால் ரொம்ப வெட்கப்படுவாங்க. அதனால இதுனுஹா அன் தஸ்குத, அவங்க கேட்கும் போது அமைதி கேட்கறாங்கல்ல, அந்த மௌனம் எதுக்கு அறிகுறி? சம்மதத்துக்கு அறிகுறி. அந்த காலத்துல தான் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. புரிஞ்சா? அது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னைக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் தெளிவா புட்டு இத்தனை வயசு இருக்கணும், இன்னும் படிச்சிருக்கணும், இன்னொரு சம்பாதிச்சிருக்கணும், இவ்வளவு ஸ்டேட்டஸ் இருக்கணும், இந்த கலர் இருக்கணும், இவ்வளவு வெயிட் இருக்கணும், என்ன செஞ்சிடறாங்க? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துடுறாங்க. தனியா வச்சுக்கிடுவோம். அப்ப பிள்ளைங்களுடைய அந்த உணர்வை மதிச்சு நீங்க மாப்பிள்ளை பார்த்து கொடுங்க, பொண்ணு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்ன, அப்ப மதித்தல் என்பது பிள்ளைகள் முதல்ல பெற்றோர்களை மதிக்கணும். அப்புறம் கணவன் மனைவி என்ன செய்யணும்? கணவனை மதிக்கணும், கணவன் மனைவியை மதிக்கணும். அது மாதிரி இவங்க என்ன செய்யணும்? அம்மா வாப்பா பிள்ளைங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னமாக குடும்பத்தை சண்டை வருமா? நிம்மதி போகுமா? மாஷா அல்லாஹ் படுத்தா நிம்மதியா தூங்கிடலாம், பிபி வராது, டாக்டர்கிட்ட போக தேவையில்லை, உங்க ராகத்தை நல்லா இருக்கு. அப்ப இந்த பரஸ்பர மதிப்பு இருக்கு பத்தியலா, இந்த மதிப்பை செய்யணும். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, பாசம் காட்ட வேண்டும். மூணாவது என்ன செய்யணும்? பாசம் காட்டணும். அந்த பாசம் காட்டுறதுல அந்த வீட்டுடைய குடும்ப தலைவர் இருக்கிறாரே, அவர் மேல கண்டிப்பான கடமை. அவர் தான் என்ன செய்யணும் சொன்னா, மனைவி மேல பாசம் காட்டணும். மனைவி நம்ம மேல காட்டணும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? மனைவி மேல பாசம் காட்டணும். நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைங்க மேல பாசம் காட்டணும். பாருங்க, ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 3662வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி யாரு? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்து சலாசில்ங்கற ஒரு போருக்கு படையை திரட்டி அந்த சஹாபிய தலைவரா இந்த சஹாபி அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை தலைவராக தளபதியா போட்டு சிரியாவுக்கு அனுப்பிடுவாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அந்த போர்ல முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றி. அதுக்கு காரணம் யாருடைய? அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பெரிய உதவி. அந்த படையை திரட்டி சரி பண்ணி தர்த்தீப் பண்ணார்ல இந்த சஹாபி தளபதி அம்ர் பின் ஆஸ், அவங்க தான் காரணம். அந்த வெற்றியோடு அந்த சந்தோஷத்தோடு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு அந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் பின் ஆஸ் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. ரொம்ப பாசமா இருக்கிறனால அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. மன் அஹப்பன் நாஸ் இலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பூமியிலேயே உங்களுக்கு ரொம்ப பாசமான ஆள் யாரு? ஏன் கேட்டாரு? ரசூலுல்லாஹ் இவரை சொல்லுவாங்க. பெரிய ஒரு வெற்றி சாதிச்சு கொண்டு வந்துக்கிறோமா இல்லையா? நம்ம மேல பாசமா இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி கேட்டா நீந்தாப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படிங்கிற நியத்துல இந்த பூமியிலேயே உங்களுக்கு பாசமான ஆள் யாரு அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சரியா? இந்த பூமியிலேயே உங்களுக்கு பாசமான ஆள் யாரு? ஒரு 3 ஆளை வச்சுக்கிடுவோமே.
ஒரு ஃபர்ஸ்ட் யாரை கேட்போம்? ஜி சரி, புர்ஹானை வச்சுக்கிடுவோம் டெஸ்ட்டுக்கு. புர்ஹான், இந்த பூமியிலேயே கீரை குடும்ப இல்லையே, சரியா? ஆனா எல்லாம் பதிவாகிட்டு இருக்கு. இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லணும், இந்த பூமியிலேயே உங்களுக்கு ரொம்ப பாசமான ஆள் யாரு? யாரு யாரு? சரியா? சரி, ஹைர் சித்திகே, இந்த பூமியிலேயே உங்களுக்கு ரொம்ப பாசமான ஆள் யாரு? மனைவி. எனக்கு சித்திக்கு இப்படிதான் சொல்லுவாருன்னு தெரியும், சரியா? ஓகே. இல்ல இல்ல இல்ல, அந்த தான் வந்து அழுத்தம் தான், சரியா? ஓகே ஓகே, மாஷா அல்லாஹ், மனைவி தான், மனைவியே, சரி அப்படின்னு அவர் சொல்றாரு. பாஷா, இந்த பூமியில உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஆள் யாரு? தாய். இஸ்மாயில் பாய் யார் பாய்? அத்தா. வாப்பா கனி பாய்? மனைவி தான், சரியா? மாஷா அல்லாஹ். இப்படின்னு அந்த சஹாபி கேட்டாரா ரசூலுல்லாஹ்ட்ட? அவர் தன்னை சொல்லுவார் நினைச்சுக்கிட்டு கேட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிஷா. சரியா? இந்த பூமியில எனக்கு ரொம்ப பாசமான ஆள் யாருன்னு சொன்னா யார சொல்றாங்க? மனைவி ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா அப்படின்றாங்க. இவர் நம்மள சொல்லுவார் நினைச்சுக்கிட்டவரு ரசூலுல்லாஹ் மனைவி ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அவர் குறுக்கு கேள்வி கேட்கிறாரு பாருங்க, நம்மள சொல்லுவார்னு சொல்லிட்டு. மினர் ரிஜால் சொன்னாரு, நான் பெண்களை கேட்கல ஆண்களை கேட்கிறேன். அப்படி சொன்னா தான் நம்மள சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மினர் ரிஜால் அப்படின்ட்டாரு. எப்பா நீ ரிஜால கேட்கறியா? நான் ரிஜாலுக்கு பதில் சொல்றேன். ரிஜால்ல யார் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா? அப்புறம் சொன்னாங்க சும்ம உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? அப்படின்ட்டு அப்புறம் லிஸ்ட் போட்டாங்க. அந்த லிஸ்ட்ல அவரையும் சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. புரியுதா? அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றான்னு சொன்னா, இந்த பூமியிலேயே யார் மேல ரொம்ப பாசம்னு சொன்னா யார சொன்னாங்க? மனைவிய சொன்னாங்க. நீங்களும் போய் இன்ஷா அல்லாஹ் உங்க வீட்டுல உங்க மனைவிட்ட சொல்லுங்க, குடும்பம் நிம்மதியான குடும்பமா இருக்கும், சந்தோஷமா இருக்கேன். அந்த பாசத்தை அவங்க பாசத்துக்காக ஏங்குவாங்க, அந்த பாசத்தை வெளிக்காட்டணும் இப்படின்னு சொன்னாங்களா? அப்புறம் பாத்தியலாக்கு இன்னொரு ஹதீஸையும் இப்னு மாஜா அவர்கள் 1465வது ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்டு ஆயிஷா நாயிட்டு சொல்லுவாங்க, ஆயிஷாவே லவ் முத்தி கபிலி லகஸல்துகி, எனக்கு முன்னால் நீ மௌத்தா போயிட்டா நான் தான் உன்னைய குளிப்பாட்டுவேன். நான் என்ன செய்ய உன்னைய குளிப்பாட்டுவேன். இது பாசத்தின் வெளிப்பாடாக சொல்றாங்க. அப்புறம் பாத்தியால சாப்பிடுறாங்கல்ல, சாப்பிடும் என்ன பண்ணுவாங்க? மனைவிமார்களுக்கு ஊட்டி விடுவாங்க. மனைவிக்கு வந்து ஊட்டி விட்டாங்க. நம்ம எல்லாம் ஊட்டி விட்டு இருப்போம். எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 1985ல 1999. நான் இப்ப மாஷாஅல்லாஹ் தபாரக்கல்லாஹ் என் கடமையை செய்வேன். புரியுதா? ஆனால் ஹத்தல் மௌத்து நமக்கு 80 வயசா இருந்து நம்ம மனைவிக்கு 75 வயசா இருந்தாலே அப்பவுமே என்னைக்குமே புது மாப்பிள்ள. அப்படித்தானே அசதுல்லா? புது மாப்பிள்ள புது பொண்ணு மாதிரி மனைவிக்கு வந்து ஊட்டி விடணும். ரசூலுல்லாஹ் ஊட்டி விட்டாங்க. ஊட்டி விட்டு போட்டு சொன்னாங்க, இது கூட சதக்கா நன்மை, இது கூட என்னது சதக்கா நன்மை என்று சொன்னாங்க என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப முதல்ல துஆ, நிம்மதிக்கு முதல்ல என்ன வேணும்? துஆ. இரண்டாவது கண்ணியம், பரஸ்பர கண்ணியம், பரஸ்பர மரியாதை. மூணாவது என்ன? அன்பு, பாசம். அதுல மாப்பிள்ள ஆம்பளை இருக்கிறாரு பத்தியலா, அவர் தான் என்ன செய்யணும்? பொண்டாட்டி மேல பாசத்தை காட்டணும், பாசத்தை வந்து வெளிப்படுத்தணும், பொண்டாட்டிக்காக நேரத்தை ஒதுக்கணும், செய்தியை காது கொடுத்து கேட்கணும், மசூரா பண்ணிக்கிறேன்னு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தியலாக்க பிள்ளைங்க மேலேயும் பாசமா இருக்கணும், பாசத்தை காட்டணும், பாசமா பேசணும். அப்பதான் குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும். நீங்க நிறைய மாஷாஅல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நீங்களும் நிறைய படிச்சிருப்பீங்க. குர்ஆனை ஓதி படிக்கிறீங்கல்ல, நபிமார்கள்லாம் பேசுனாங்கல்ல, நபிமார்கள் பிள்ளைங்கள்ட்ட பேசின பேச்சு, அந்த புள்ள நபிமார்கள்ட்ட வாப்பாவிட்ட பேசின பேச்சு நீங்களாம் படிச்சு பாருங்க பாய். நான் சில வரலாறு, நேரம் பறக்குது எனக்கு, சரியா? சில வரலாறுகளை மட்டும் சொல்றேன், உங்களுக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனை படிச்சு பாருங்க. சூரா யூசுப் 12வது சூராவுல 4வது ஆயத்து 5வது ஆயத்து. அதுல இது கால யூசுப் லி அபீஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட்ட பேசுறாங்கல்ல, என்ன சொல்றாங்க? யா அபதி, யா அபதி, என் கண்ணியத்திற்குரிய தந்தையே. எங்க வாப்பாவேன்னு கூப்பிடாம அபின்னு சொல்லல, அபதி தாவு போடுறாரு. என் கண்ணியத்திற்குரிய தந்தையே,
இன்னி ராயித்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ராயித்துஹும் லி சாஜிதீன். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு என்ன செய்தன? சஜதா செய்தன. அப்படின்னு நான் கனவுல கண்டேன். இந்த கனவை சொல்றதுக்கு முன்னால என்ன சொல்றாரு? கண்ணியமிக்க தந்தையே, கண்ணியமிக்க தந்தையே கூப்பிட்டாரா இல்லையா? அப்ப புள்ள வந்து வாப்பாவுக்கு கண்ணியம் கொடுத்தாரா இல்லையா? வாப்பா புள்ளட்ட பேசுறாங்க பாருங்க. யா புனைய, யா பனின்னு கூப்பிடல, யா புனைய என் அருமை மகனே, என் பாசமிக்க மகனே, லா தகுசுசு ருயாக அலா இஹ்வதிக, இந்த கனவு வந்து உங்களுடைய சகோதரர்கள்ட்ட போய் சொல்லிராதே. அவங்க வந்து பொறாம கொண்டு சதி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி சொன்னாரு என் பாசமிக்க மகனே. அப்ப கண்ணியமிக்க தந்தையே எப்படி சொல்றாங்க? கண்ணியமிக்க தந்தையே. தந்தை பேச்சு என்ன? பாசமிக்க மகனே. இது இருந்தா குடும்பத்தில் அமைதி இருக்கும் பாய். இது வந்து அமைதியை கெடுப்பதே இதுதான் காரணம். இந்த ரெண்டும் கரெக்டா இருக்கனே. அவரை பாருங்க, நிறைய சொல்ல முடியும். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பத்தி அல்லாஹ் சொல்லுவான்ல. என்ன சொல்றா? சூரா 37வது சூராவுல 102வது ஆயத்து. மகன் அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்கல்ல. என்ன சொல்லுவாங்க? யா பனி இன்னி அராஃபில் யா புனைய, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி, என் பாசமிக்க மகனே உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்குவாங்க. அவங்க யா அபதி இஃபால் மா துமர், கண்ணியமிக்க தந்தையே நீங்க என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் சொன்னாங்கல்ல. அப்ப பாசா கண்ணியம் எந்த அளவுக்கு வரும்னு சொன்னா, சூரா லுக்மான படிச்சிருப்பீங்க. லுக்மானுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார்ல, எல்லாத்திலையுமே யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், யா புனைய அக்மிஸ் ஸலா, என் அருமை மகனே, என் பாசமிக்க மகனே சொன்னாங்களா சொல்லலையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? குடும்பத்தில் அமைதி வேணும்னு சொன்னா பாசத்தை கொடுக்கணும். கொடுத்து என்ன செய்யணும்? அமைதி, நிம்மதி, கண்ணியத்தை வாங்கிக்கிறேன்னு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்காம இருந்தாலும் பாசத்தை கொடுக்கணும். நம்ம பேச்சை கேட்காம இருந்தாலும் செய்யணும். கேட்ட பிள்ளைக்கு மட்டும் பாசம் இல்ல, கேட்காத பிள்ளைக்கு பாசத்தை கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு சூரா ஹூத் 11வது சூராவுல 42வது ஆயத்து. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் பேச்ச கேட்டாரா? கேட்கல. பக்கா காஃபிரா இருந்தாரு, அழிய போகுது. அப்போ கூட வாப்பா மவன்ட்ட எப்பா இஸ்லாத்துக்கு வந்திருப்பா, என்ன பண்ண இஸ்லாத்துக்கு வந்து என் கூட கப்பல் ஏறிக்குன்னு சொன்னாரா இல்லையா? இல்ல இந்த மலையில என்ன ஏறிக்க நீ பாதுகாத்துக்கிறவேன் அப்படின்னு அந்த மகன் சொன்னாரு பத்தியலா. அப்ப வாப்பாவுடைய பேச்ச பாருங்க. காஃபிர் மகன் யாரு? காஃபிர். அந்த காஃபிர் மகன்கிட்ட தந்தை பேசுறாங்க, நூஹ் நபி பேசுறாங்க, யா புனைய இருக்கம் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன், என் அருமை மகனே, என் பாசமிக்க மகனே. அந்த மகன்கிட்ட காஃபிர் மகன் பாய், காஃபிர் மகன்கிட்ட பாசமிக்க மகனே, நீ காஃபிரா போயிராத, அவங்களோட சேர்ந்துக்கிறாதே, என்னோட இந்த கப்பல்ல ஏறிக்கேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப என்ன செய்யணும்? மூணாவது பாசம், பரஸ்பரம் பாசம் காட்டணும். அப்படிங்கிறதோடு நான் 4வது ஒன்று வச்சிருந்தேன். நேரமின்மையின் காரணத்தால நேரம் வந்து நம்பிக்கை, பரஸ்பர நம்பிக்கை வச்சுக்கிறோம். பரஸ்பரம் என்ன வேணும்? நம்பிக்கை. கணவன் மனைவியை நம்பணும், மனைவி கணவனை நம்பணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்பணும், பிள்ளைகள் பெற்றோர்களை. ஒன்று நிம்மதிக்கு வந்து ஒன்று துவா, 2வது என்ன? பரஸ்பர கண்ணியம், 3வது என்ன? பாசம், 4வது என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு மட்டும் ஒரு 2 ஹதீஸ் சொல்லட்டுமா உங்க அனுமதியோடு? சொல்லலாம் தானே? முதல்ல பாத்தீங்களாக்க நீங்க அனுமதி தரீங்களே சொல்லுவேன், சரியா? இந்த நம்பிக்கைக்கு பாத்தீங்களாக்க 2 ஹதீஸ் சொல்றேன். முதல்ல நம்மளெல்லாம் நம்புற மாதிரி நடக்கணும். புரியுச்சா? தனியா போய் மணிக்கணக்கா போன் பேசிக்கிட்டு ஒய்ஃப் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கிட்டு, புரியுச்சா? அப்படி இருந்தா நம்பிக்கை வராது, சந்தேகம் வந்துடும். அப்ப நம்முடைய நடவடிக்கைகள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி என்ன செய்யணும்? நடவடிக்கைகள்ல வந்து நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தணும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எனக்கெல்லாம் இந்த ஹதீஸை படிச்சு ஆச்சரியமா இருக்கும். இமாம் புகாரி 3281வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் ரமலான் மாசத்துல இருந்தாங்கல்ல, அவங்கள பார்க்க மனைவி வந்தாங்கல்ல. எந்த மனைவி வந்தாங்க? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நைட் நேரத்துல கணவனை பார்க்க வந்தாங்கல்ல. அப்ப இருட்டு நேரங்கிறனால கணவனை பார்த்து பேசிட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியதை கொடுத்துப்புட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க பத்தியலா. அப்படி வீட்டுக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அவங்களும் வெளியே வந்து கொண்டு போய் வீட்டில் ஊர்றதுக்காக மனைவியை கூட்டிட்டு போவாங்க. அப்படி போகும்போது இருட்டு நேரம், இருட்டை தாண்டி போறாங்க. அந்த இருட்டுக்குள்ள கணவன் மனைவி 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது 2 அன்சாரிய சஹாபாக்களை பார்த்தாங்க.
ரெண்டு அன்சாரிய சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அந்த ரெண்டு அன்சாரிய சஹாபாக்களை ரசூலுல்லாஹ்வையும் சஃபியானா இருட்டுல யாருங்கிறது கரெக்டா பெண்ணுட்டு தெரியுமே தவிர யாருன்னு தெரியாது பார்த்துறாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இன்னஹா சஃபியா, இவங்க வேற யாரும் இல்ல, இவங்க யாரு, என் மனைவி சஃபியா, என் மனைவி சஃபியா அப்படின்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அன்சாரிய சஹாபா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க உங்களை போய் சந்தேகப்படுவோமா, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ரத்தம், ஷைத்தான் வந்து மனசுடைய இரத்த நாணங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கிறான், தேவையில்லாத சந்தேகத்தை உருவாக்கிடுவான். நான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு வாழணுங்கிறதுக்காகத்தான் இது வேற யாரும் இல்லை, என் மனைவி சஃபியான்னு தெளிவுபடுத்தினேன் அப்படின்னு ரஹமத்துல் ஆலமீனாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு தெளிவான ஒரு புத்தகமாக, திறந்த புத்தகமாக சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்னும் வாழணும். ரெண்டாவது பரஸ்பரம் நம்பிக்கை, பரஸ்பர நம்பிக்கையை வச்சுக்கிறேன்னா, நிறைய பேருடைய போனை பார்த்தீங்களாக்க லாக் போட்டிருப்பாங்க. நீங்க லாக் போடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்க லாக் வந்து உங்க மனைவிக்கு தெரியணும், உங்க மனைவியுடைய லாக் என்ன செய்யணும், கணவனுக்கு தெரியணும், பிள்ளைங்களுடைய இது வந்து உம்மா பாப்பாவுக்கு தெரியணும். இந்த மாதிரி தெரியாம லாக் பண்ணி வச்சுக்கிறான்னு வைங்களேன், கேட்டா தரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம், எங்கனே ஒரு லாக்கில் இருக்குன்னு அர்த்தம். அந்த லாக்கை உடைக்கணும், புரியுதா? அப்ப திறந்த புஸ்தகம் சொன்னா நீ லாக் போடு, தப்பு கிடையாது. ஆனா மற்றவங்களுக்கு போடு, உம்மா பாப்பாவுக்கு போடாதே, பிள்ளைங்களுக்கு போடாதே, கணவன் மனைவிக்கு போடாதே. அப்ப திறந்த புஸ்தகமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்பிக்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். இமாம் புகாரி 3663வது ஹதீஸா பதிவு பண்ணுவாங்க. முந்திய காலத்துல இந்த பனு இஸ்ராயீல் வாழ்ந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் ஆடு மேய்ச்சார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டை ஒரு ஓநாய் பிடிச்சிக்கிட்டு போகுது. ஓநாய் பிடிச்சிட்டு போகும்போது இவர் அந்த ஆட்டுக்கு பின்னால ஓடுறார். நடந்த சம்பவம். ஆட்டுக்கு பின்னால ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு, அந்த ஆட்டை திருப்பி மீட்டி கொண்டு வர்றதுக்காக ஓடுறாரு. அப்படி ஓடுனவனையுமே அந்த ஓநாய் திரும்பி பார்க்குது. ஓநாய் திரும்பி பார்த்து கேட்குது, மல்லஹா யௌம சபஇ, ஒரு காலம் வரும் காட்டு விலங்குகள் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தும். ஒரு காலம் வரும், அப்ப யாருடைய ஆதிக்கம் தான் இருக்கு, காட்டு விலங்குகள் தான் ஆதிக்கம் செலுத்தும். அந்த நாளை அடைந்தால் நீ எப்படி பாதுகாப்பாய், இந்த ஆட்டை எப்படி பாதுகாப்பாய் என்று என்ன செஞ்சிச்சு, அந்த ஓநாய் கேட்டது, அந்த ஓநாய் பேசியது. நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இது புகாரில 3663வது ஹதீஸ். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரியா? ஏன் நம்பித்தான் ஆவனே, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டார்கள். சரியா? அப்புறம் அப்படி வர்றாங்க. அப்படி வந்தா என்ன பண்றாங்க, ஒரு மாட்டை ஒருத்தர் பார்க்கிறாரு. அந்த மாட்டை பார்த்தவனே அந்த மாட்டு மேல அவரும் ஏறிக்கிட்டு சாமான்களையும் ஏத்திக்கிட்டு பொதிய சுமத்திக்கிட்டு போறாரு. அப்படி போகும்போது அந்த மாடு பேசியது, லம் உஹ்லக் லிஹாதா, நான் இதற்காக படைக்கப்படவில்லை, நீ ஏறி வர்றதுக்கும் சாமான்கள் ஏத்துறதுக்கு நான் இதற்காக படைக்கப்படவில்லை. வலாகின்னி ஹுலிகுது லில் ஹர்ஸி, நான் விவசாயம் செய்வதற்காக செஞ்சிருக்கிறேன், படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அந்த மாடு பேசியது. நான் சொல்லல, சொன்னது யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை நீங்களோ நம்புறீங்களா இல்லையா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு சொல்றாங்க, அந்த சபையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, அந்த சபையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல. இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அப்ப யார் இல்ல, அபூபக்கர் சித்திக் உமர் இல்ல. இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னி ஊமினு பிதாலிக, நான் இதை நம்புகிறேன், நான் மட்டுமல்ல, வ அபூபக்கர், அபூபக்கரும் இதை நம்புகிறார், வ உமர், உமரும் இதை நம்புகிறார். சபையில இல்ல அபூபக்கர் சித்திக்கு, சபையில உமர் அலி இல்ல பாய். ஆனா ரசூல் என்ன பண்ணாங்க, அபூபக்கர் சித்திக் நம்புறாரே, உமர் நம்புறார். ஏதோ சொன்னாங்க, நான் சொல்றேன், நான் சொல்லிட்டேன், அவங்க நம்பிடுவாங்க. மிஹ்ராஜே நம்புனாங்க இல்ல, இது பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்கள் மேல அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினாங்க, சஹாபாக்கள் எப்படி பரஸ்பர நம்பிக்கை வச்சிருந்தாங்க என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அதனால இது எல்லா வகையிலையும் நம்ம மனைவி மேல நம்பிக்கை வைக்கணும், மனைவி நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும்,
பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்கள் நம்ம நம்பிக்கை வைக்கணும். இது மாதிரி இருந்தமாக்க நம்ம குடும்பம் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான குடும்பமா இருக்கு. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி இந்த அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையை மதிச்சாங்களோ, தந்தையை மதிச்சாங்கல்ல, வயசுல மூத்த அபூபக்கர் சித்திக்க மதிச்சாங்கல்ல, அவங்க குடும்பம் அமைதியான குடும்பமா இருந்துச்சுல, அது மாதிரியான நிம்மதி தரக்கூடிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் ஆக்கி நம்முடைய மனைவியை பார்க்கும் பொழுதும், நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுதும், மனைவி நம்மளை பார்க்கும் பொழுதும் நமக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, கண்குளிர்ச்சியை அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.